ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், chill now with சௌமியா. கருங்கைவாணன் சிகிச்சை பெற்றுட்டு இருந்த மருத்துவ கூடாரத்துக்கு வந்தாங்க புதிய விற்பனும் சுகந்தரும். முகத்திலும் கை கால்களிலும் ஆங்காங்கே நெருப்பு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. ஓரிரு நாட்களில் குணமாகிவிடும்னாரு மருத்துவர். மழை பெய்ய தொடங்குச்சு. ரொம்ப நேரம் நிக்கல. வேட்வன் பாறையில நடந்த தாக்குதலை பத்தி கருங்கைவாணன் கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தான் புதிய விற்பன். இங்க இன்னொரு பக்கம் மூவேந்தர்களும் சோழவேலனும் வழக்கம் போல இரவுல சந்திச்சு உரையாடினாங்க. சோழவேலன் கேட்டார், போர் விதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்த பொருத்தமானவரை இன்றே அழைத்து வாருங்கள் என்று கபிலனிடம் சொல்லியிருக்கலாமே. நாளை அழைத்து வர சொன்னது அவர்களுக்கு நேரம் கொடுத்ததாகி விடாதான்னு. அதுக்கு குலசேகர பாண்டியன், நாம் திட்டமிட்டுக் கொள்ள நேரம் தேவைப்படுகிறது, அதனால் தான் நாளை அழைத்து வர சொன்னேன்னு சொன்னாரு. போர் விதிகளை உருவாக்குவதில் நாம் புதியதாய் திட்டமிட என்ன இருக்கிறதுன்னு உதயஞ்சேரல் கேட்க, போர் விதியின் அடிப்படையில் வெற்றி பெற முயல்வதை விட வெற்றி பெறுவதற்கான முறையில் விதிகளை வடிவமைத்துக் கொள்வது அறிவுடைமைனாரு குலசேகர பாண்டியன். இந்த போரை விதிகளால் ஒழுங்குபடுத்த முடியாது. ஏனென்றால் எதிரிகளுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்றே நமக்கு தெரியாது. பிறகு எப்படி நாம் பொது விதியை உருவாக்க முடியும்னு கருங்கைவாணன் கேட்டான். கபிலனோட நடந்த பேச்சுவார்த்தையை சொல்லி நாளைக்கு போருடைய விதிகள் பேசப்பட இருக்கிறதா சுகுந்தர் சொன்னப்போ கருங்கைவாணனுடைய பதிலா இது இருந்துச்சு. கருங்கைவாணனா இப்படி பேசுறதுன்னு வியப்போட பார்த்தான் புதிய விற்பன். மூவேந்தர்களின் கூட்டுப்படை தளபதியின் குரலா இதுன்னு நம்ப முடியாதபடி சுகுந்தர் கேட்டார். ஆம், நமக்கான விதிகளையும் அவர்களுக்கான விதிகளையும் ஒன்றாய் பொருத்த முடியாதுன்னு அவன் சொல்லவும், ஏன் நம்மை விட எந்த வகையில் அவர்கள் வேறுபட்டவர்கள்னு கேட்டாரு. அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் நம்மை போன்றோர் அல்ல. புதருக்குள்ளிருந்து விலங்குகள் வெளிவருவதைப் போல நெருப்புக்குள்ளிருந்து வெளிவரும் மிருகங்கள் அவர்கள். அவர்கள் மீது இரக்கமற்ற தாக்குதலே நடத்த வேண்டும். ஒழுங்குபடுத்தப்பட்ட விதிகள் எல்லாம் அந்த காட்டு மனிதர்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னான். கருங்கைவாணன் தீக்காயங்கள்லேருந்து மீளாம துடிச்சிட்டு இருக்கிறது அவனுடைய சொற்கள்னே தெரிஞ்சது. உனது வார்த்தைப்படியே வைத்துக் கொண்டாலும் விதி என்பது அவர்களது ஆற்றலை குறைக்க பயன்படுமேயானால் அதை நாம் ஏன் தவறவிட வேண்டும்னு சுகந்தர் கேட்டார். உடனே கருங்கைவாணன், அவர்களது ஆற்றல் என்னவென்று தெரிந்தால்தானே நம்மால் குறைக்க முடியும்னு சொல்ல, அளவிட முடியாத ஆற்றல் கொண்டவர்கள் என்று சொல்கிறாயான்னு கேட்டாரு. இல்லை, எல்லா வகையான உத்திகளையும் பயன்படுத்தி அழிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் என்று சொல்கிறேன். அந்த கூட்டத்துக்கு பொது விதிகளை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அப்படி பொது விதிகளை உருவாக்குவது அவர்களுக்கு நாமே வாய்ப்பு தருவதை போல ஆகிவிடும்னு கருங்கைவாணன் பதில் சொன்னான். உருவாக்கப்படும் விதிகளின்படியே போர் புரிய வேண்டும் என்பது முன்னோர் மரபுன்னு சுகந்தர் சொல்ல, இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். சமதளத்தில் வாழ்கிற நமது முன்னோர்கள் உருவாக்கிய மரபது. மலை மனிதர்களுக்கு மரபு ஏது, அறம் எதுன்னு கருங்கைவாணன் பதில் கொடுத்தான். நீ அவர்களின் திறனை மிகைப்படுத்துகிறாய் என நினைக்கிறேன். ஆத்திரப்படுவதால் அவ்வாறு தோன்றுகிறதுன்னு சுகுந்தர் அவனை அமைதிப்படுத்த, இல்லை அமைச்சரே, யாராலும் நெருங்கவே முடியாது என சொல்லப்பட்ட திரையர்களை அவர்களின் இருப்பிடத்துக்குள் நுழைந்து வீழ்த்தினோம். நானே அஞ்சு பின்வாங்க நினைத்த போது கூட சற்றும் இரக்கம் காட்டாமல் துணிந்து முன்னேறி அவர்களை வீழ்த்தினான் திதியன். ஆனால் சிறிய குன்றின் மேல் இருந்த சின்னஞ்சிறிய ஒரு கூட்டம் திதியனை கொன்றழித்ததை இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. பெரும் பாறைகளை உருட்டுவதும் மரங்களை சாய்த்து தள்ளுவதும் நெருப்புக்குள் நுழைந்து வெளிவருவதுமாக அவர்கள் நடத்திய தாக்குதல் முழுவதும் நம்ப முடியாத மாயக்காட்சிகளாக இருந்தன. நாம் நடத்திய திடீர் தாக்குதலிலேயே அவர்களால் இவ்வளவு திறனை வெளிப்படுத்த முடிந்த போது திட்டமிட்டு முறைப்படுத்தப்பட்ட விதிகளை உருவாக்கி அதன்படி போரை நடத்த முற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என சிந்திக்க முடியவில்லைன்னு கருங்கைவாணன் சொன்னான். அதனால்னு சுகுந்தர் கேட்க, அவர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க கூடாது. எல்லா வகையிலும் அழித்தொழிப்பு ஒன்றே நோக்கமாக கொண்ட தாக்குதல் முறையை பின்பற்ற வேண்டும்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் வேந்தர்களுடைய பேச்சுவார்த்தையில பரம்பு நாடு இதுவரை விதிகள் வகுத்து கொள்ளப்பட்ட ஒரு போர் முறைக்குள் பங்கெடுத்ததில்லை. அவர்கள் தாக்கும் திறனை மட்டுமே நம்பியுள்ள கூட்டத்தினர். அவர்களின் வலிமையின் வழியே அவர்களை வீழ்த்த வேண்டும்னாரு குலசேகர பாண்டியன். அவர் சொல்றதை எல்லாரும் யோசிச்சாங்க. என்ன செய்யலாம்ன்ற கேள்வியே மிச்சம் இருந்துச்சு. முதன் முறையாக கபிலர் பேச வந்த போது அவரை அறியாமலேயே முக்கியமான செய்தி ஒன்றை நமக்கு தெரிவித்தார்னு சொல்லவும், குலசேகர பாண்டியன் எதை சொல்றாருன்னு மத்த 3 பேரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. யாருக்கும் எதுவும் நினைவுக்கு வரல. நாகக்கரட்டின் மேல் நின்று பார்த்தால் நமது படையில் 1/3 ஒரு பகுதி தெரிகிறது என்றார் அல்லவான்னு சொன்னதும் அப்போதான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு. அது எவ்வளவு முக்கியமான குறிப்பு. அன்று இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. வேட்வன் பாறையின் மீது திடீர் தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்றுதான் அந்த குன்றினை விட்டு நமது படையை மிக தள்ளி கூடாரம் அமைக்க சொன்னேன்.
நம்மை கண்டு அஞ்சியே வேந்தர் படையினர் கூடாரத்தை பிரித்து கொண்டு போகிறார்கள் என்று எதிரிகள் என்ன வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு செய்தேன். அப்படி செய்ததன் மூலம்தான் வேட்டுவன் பாறையின் மீதான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்த முடிந்தது. அதில் கவனம் செலுத்திய நான் மற்றொன்றை கவனிக்க தவறிவிட்டேன்னு கொஞ்சம் கவலையோடு சொன்னார். என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள்னு உதயஞ்செயரல் கேட்டான். இந்த போருக்கான களம் மலையடிவாரத்தில் அமையக்கூடாது. கிழக்கும் மேற்குமாக நின்று நாம் போரிடக்கூடாது. ஏனென்றால் மேற்கு திசையில் மலை இருக்கிறது. எதிரிகள் படையின் பின்புறம் மலை இருப்பது அவர்களுக்கான வலிமையை கூட்டும். எனவே படையின் அணிவகுப்பு வடக்கு தெற்காக இருக்க வேண்டும். அதே போல அவர்கள் மேலிருந்து பார்த்தால் மதிப்பிட முடியாத தொலைவில் போர்க்களம் அமைய வேண்டும்னு சொன்னாரு. இதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு எல்லாரும் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல இருக்கிற பெரிய சிக்கல், போருக்கான களத்தையும் படைகள் நிற்க வேண்டிய திசையும் தீர்மானிக்கிறது தளபதிகளோ அரசர்களோ இல்ல, போருடைய விதி பிறனாத நிலைமான் கோல் சொல்லிகளே. நிலத்துடைய எல்லா விதிகளையும் எழுதுறவங்க நிலைமான் கோல் சொல்லிகள் தான். நாள்தோறும் போர் எப்ப தொடங்கணும் எப்ப முடியணும்ன்றத போர்க்களத்துல நடப்பட்ட நாழிகை கோலை பார்த்து சொல்றவங்கள கோல் சொல்லிகள்னு அழைச்சாங்க. போர்க்களத்துடைய ஒவ்வொரு நாளும் கோல் சொல்லியுடைய குரல்ல தான் தொடங்குது. அதனால ரெண்டு தரப்பும் ஏத்துக்கிட்ட கோல் சொல்லியானவங்க அறம் தவறாத நிலைமானா இருக்கணும்ன்றதால அவரை நிலைமான் கோல் சொல்லின்னு அழைக்கிற பழக்கம் உருவாச்சு. அப்படி தேர்வு செய்யப்படுற நிலைமான் கோல் சொல்லி தான் போர் புரியறதுக்கான இடத்தையும் போருக்கான காலத்தையும் முடிவு செய்வாங்க. எனது கணிப்பின்படி எதிரிகளின் தரப்பில் கோல் சொல்லியாக கபிலரையை கூறுவார்கள்னு குலசேகர பாண்டியன் சொல்ல, ஆம், அவர்களின் தரப்பில் நாழிகை கோலை பார்க்கும் அறிவு வேற யாருக்கு இருக்க போகிறதுன்னாரு சோழவேலன். நமது தரப்பில் யாரை அறிவிக்கப் போகிறோம்னு கேட்டான் உதயஞ்செயரல். போர்க்களம் அமையும் இடம்தான் இந்த போரின் வெற்றி தோல்வியை முடிவு செய்வதில் முக்கிய பங்காற்றப் போகிறது. எனவே நாம் சொல்லும் இடத்தில் போர்க்களத்தை முடிவு செய்பவராக நிலைமான் கோல் சொல்லி இருக்க வேண்டும். எதிரியின் தரப்பில் கோல் சொல்லியாக கபிலர் வந்தால் அவரையும் நாம் சொல்லும் இடத்தை ஏற்றுக்கொள்ள செய்யும் திறன் கொண்டவராகவும் சூழ்ச்சி தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும்னு சொன்னார் குலசேகர பாண்டியன். அவர் சொல்றத மறுக்கிறதுக்கு இல்ல. கபிலன் நாழிகை கோல் பார்க்க தெரிந்தவராக இருக்கலாம், ஆனால் போரின் விதிகளை முழுமையாக அறிந்தவர் என்று சொல்லிவிட முடியாது. எனவே பொருத்தமானவரை தேர்வு செய்தால் கபிலரை நமது முடிவுக்கு இணங்க செய்ய முடியும்னா உதயஞ்செயரல். ஆம், அதனால் தான் இந்த பணிக்கு பொருத்தமானவராக பாண்டிய நாட்டு அரண்மனையின் தலைமைக்கடியன் அந்துவனை கருதுகிறேன்னாரு குலசேகர பாண்டியன். அவன் பொருத்தமானவனான்னு மற்றவங்கெல்லாம் யோசிச்சாங்க. அந்துவன் கபிலரை விட மிக இளையவனாக இருக்கிறானே, பெரும் புலவரை திசை மாற்றி போர்க்களத்தை நாம் நினைக்கும் இடத்தில் அமைக்கும் ஆற்றல் கொண்டவனான்னு கேட்டான் செங்கன சோழன். அவன் பெருங்கணியர் திசைவினருக்கு மாணவன். அவன் பால் கபிலருக்கு பெருமரியாதை உண்டு. அவனது கணிப்பு பல நேரங்களில் ஆசானை போல் உள்ளது என்று என்னிடமே கூறியுள்ளார். அது மட்டுமன்று, கபிலரை கையாள்வதில் அவன் மிக வல்லவன். எனவே நமது திட்டத்தை அச்சப்பிசகாமல் நடைமுறைப்படுத்தி விடுவான்னு சொன்னாரு. அப்படி என்றால் அவனையே நமது தரப்பின் நிலைமான் கோல் சொல்லியாக அறிவித்து விடலாம்னாங்க. சரின்னு ஏத்துக்கிட்ட குலசேகர பாண்டியன், ஒரு முக்கிய செய்தி, நாளை மட்டுமன்று, எப்போது கபிலர் பேச வந்தாலும் அவரை அதிகமாக பேசவிட வேண்டும். கோபப்பட்டு நிறுத்தக்கூடாது. அவராகவே நமக்கு வேண்டிய முக்கிய குறிப்பை கொடுத்து விட்டு செல்வார்னு சொல்லவும் எல்லாரும் மகிழ்ந்து சிரிச்சாங்க. மறுநாள் போர் விதிகளை வகுக்க மூஞ்சலுடைய பெருங்கூடாரத்துக்குள்ள எதிர்பார்ப்போட இருந்தாங்க. கபிலர் தேர்ப்படை எல்லைக்குள்ள நுழைஞ்சதும் மூஞ்சலுக்கு செய்தி வந்துச்சு. உடன் கிழவன் ஒருவனை அழைத்து கொண்டு வருகிறார் கபிலர்னு. சென்ற முறை சிறுவனை அழைத்து வந்தார், இந்த முறை கிழவனை அழைத்து வருகிறார்னு பேசி சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல கபிலரும் வாரிக்கையனும் கூடாரத்துக்கிட்ட நெருங்கினாங்க. ரெண்டு பேரையும் வரவேற்று உள்ள அழைச்சிட்டு போனார் சுகுந்தர். பெருவேந்தர்கள் விட்டிருந்த அவையில ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க. கபிலர் மூவேந்தர்களையும் கூட இருந்த சோழவேலன் பொதியவர்ப்பன் சுகுந்தரையும் பத்தி வாரிக்கையன் கிட்ட சொன்னார். வாரிக்கையனை பத்தி வேந்தர்கள் கிட்ட சொல்லும்போது பரம்பு நாட்டு பெருங்கிழவன்னு அறிமுகம் செஞ்சார். ரொம்ப வயது முதிர்ந்த கிழவன். பார்க்கவே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அருவருப்பா தெரிஞ்சது. இவரை ஏன் கபிலர் அழைச்சிட்டு வந்தார்னு எல்லாரும் யோசிச்சபடி இருந்தாங்க. அப்போ பணியாளர்கள் சுவை நீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாரிக்கையன் அவருக்கு தேவையான எல்லா சுவைகளும் வெற்றிலைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி இடுப்புடைய இடது பக்கத்துல சுருட்டி வச்சிருந்த வெற்றிலையும் எடுத்தார். கபிலரும் மற்றவங்களும் சுவை நீரா இருந்தனாங்க. வலது பக்கம் சுருட்டி வச்சிருந்த சுருக்கு பையன் எடுத்து அதுல இருந்து பாக்க கொட்டையன் உள்ளங்கையில வச்சு
விரல்களால அழுத்தி உடைச்சார் வாரிக்கையன். கொட்டை உடையிற ஓசை சடக்குன்னு கேட்டுச்சு. தள்ளாடி நடந்து வர கிழவன் பாக்கு கொட்டைய விரல்களால எப்படி அழுத்தி உடைச்சான்னு வியப்போட எல்லாரும் பார்த்தாங்க. அப்ப சோழவேலன் கபிலர் கிட்ட கேட்டார், நேற்று பெருமழை பெய்ததல்லவா? இரவு போதுமான உறக்கம் இருந்திருக்காது, நனைந்து ஈரம் கொண்டிருப்பீர்கள். வயதான காலத்தில் உடல்நிலை பேணுதல் கடினமானதுன்னு. நான் குகையில் இருந்ததால் மழையில் நனையவில்லை, உறக்கமும் கெடவில்லைனாரு கபிலர். மழைக்கு குகை இதமான வெப்பத்தோடு இருக்கும், தூங்கவும் சுகமாகத்தான் இருக்கும். ஆனால் வௌவால்கள் நிறைய அடைந்து கிடக்குமே, ஆழ்ந்து தூங்க விடாதேன்னு கேட்டார் சோழவேலன். கபிலரை கூடுதலா பேச விடணும்ன்றது நேற்று எடுத்த முடிவுகள்ல ஒன்னாச்சு. வௌவாலை அதன் இருப்பிடத்திலிருந்து விரட்டுவது எளிய செயலன்று, அதுவும் நீண்ட குகை என்றால் விரட்ட விரட்ட அது உள்ளே போய் அடைந்து கொள்ளும்னு சொன்ன உதயஞ்சேரல் அந்த குகை எவ்வளவு நீளமானதுன்னு கேட்டான். எவ்வளவு நீளமாக இருந்தால் என்ன, குகையை விட்டு வௌவாலை விரட்டுவதெல்லாம் பெரிய வேலையான எதிர்கேள்வி கேட்டார் வாரிக்கையன். எல்லாரும் ஆர்வத்தோட பார்த்தாங்க. வெற்றிலையம் என்றபடியே வாரிக்கையன் கேட்டார், உங்களுக்கு பனையேறி அணிலை பற்றி தெரியுமான்னு. அணிலில் அது ஒரு வகை என்று அறிவேன், அவ்வளவுதான் நான் உதயஞ்சேரல். தெளிந்த நீர் இருக்கும் கிணற்றில் கல்லை போட்டால் அது ஆழத்துக்கு செல்வது வரை எப்படி பார்க்க முடியுமோ அப்படித்தான் குகைக்குள் பனையேறி அணிலை விட்டால் அடைந்து கிடக்கும் வௌவானை கடைசி வரை விரட்டி போவதை பார்க்க முடியும்னு வாரிக்கையன் சொல்ல, எப்படின்னு ஆர்வத்தோட கேட்டான் உதயஞ்சேரல். மற்ற அணிலை போல பனையேறி அணில் மரத்தில் நேராக மேலேறாது, மாறாக மரத்தை சுற்றி சுற்றித்தான் மேலேறும். அதை குகைக்குள் விட்டால் நேராக உள்ளே போகாது, குகையின் ஓரப்பகுதியை சுற்றி சுற்றியே உள்நுழையும். அணில் வருவது அறிந்தவுடன் வௌவால்கள் இருப்பிடத்தை விட்டு சற்று உள்ளே போகும், அணில் மீண்டும் விளிம்பை சுற்றியபடியே உள்ளே போகும். இப்படி குகையின் கடைசி எல்லை வரை அணில் விரட்டி கொண்டே போகும். 3 பனையேறி அணில்களை அடுத்தடுத்து குகைக்குள் விட்டால் போதும், ஒரு வௌவாலை கூட அந்த குகைக்குள் அணைய விடாதுன்னு வாரிக்கையன் ரொம்ப மெல்லமா வெற்றிலையம் என்னப்படியே சொல்லிட்டு இருந்தார். வாரிக்கையன் எவ்வளவு மெதுவா பேசுறவர் இல்லையே, ஏன் இப்படி பேசுறாருன்னு கபிலருக்கே விளங்கல. சரி, போர் விதிகளுக்கான பேச்சை தொடங்கலாம்னு பரம்பின் தரப்பில் நாழிகை கோலை பார்த்து சொல்ல போகும் நிலைமான் கோல் சொல்லி யார் என முடிவு செய்து விட்டீர்களான்னு சோழவேலன் கேட்டாரு. கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே கபிலர் தான் வாரிக்கையன் கிட்ட இருந்து பதில் வந்துச்சு. குலசேகர பாண்டியன் கணிச்சது துளி அளவும் பிசரல. கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் உங்களின் தரப்பில் நிலைமான் கோல் சொல்லி யாருன்னு கேட்டார் வாரிக்கையன். குலசேகர பாண்டியன் தான் பேரை சொல்ல வேணும், நேத்து அப்படிதான் பேசப்பட்டுச்சு. ஆனா அவரோ வாரிக்கையனை கூர்ந்து பார்த்தபடி பேசாம இருந்தார். அவையெல்லாம் அமைதி நீடிச்சுது. மற்ற 2 வேந்தர்களுக்கும் ஒன்னும் புரியல. ஏன் யாரும் எதுவும் சொல்லாம இருக்காங்கன்னு கபிலருக்கும் புரியல. செங்கன சோழன் தன்னுடைய தந்தையை பார்த்தான், உதயஞ்சேரலோ சோழர்கள் 2 பேரையும் பார்த்தான். இதுக்கு மேலேயும் பேசாம இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச சோழவேலன் பெருங்கணியர் அப்படின்னு தொடங்கினாரு. ஆனா பேர் சட்டுன்னு நினைவுக்கு வரல. சுகுந்தர் ஒரு கணம் அதிர்ச்சியானார். திசைவேடரியா சொல்றாருன்னு திகைச்சு குலசேகர பாண்டியனை பார்த்தாரு. அவரும் எதுவும் பேசாம வாரிக்கையனே பார்த்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் மெல்லமா திசைவேடரா பேரரசேன்னு கேட்டாரு. குலசேகர பாண்டியன் மெல்லிய சிரிப்போன தலாசிச்சார். சுகுந்தருக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. திசைவேடரை போல அறம் தவறாத மாமனிதரை போருக்கான கோல் சொல்லியா நியமிச்சா அவரை நம்மால எந்த வகையிலையும் பயன்படுத்திக்க முடியாது. போர்க்களத்துடைய பிடிமானம் நம்ம கிட்ட இல்லாம போகிற வாய்ப்புண்டுன்னு யோசிச்சபடியே அவனை ஒத்து பார்த்தார். அதே சிரிப்போட தலை அசிச்சார் குலசேகர பாண்டியன். பேரரசர் எப்பையும் யாரும் யோசிக்காத யோசிக்கக்கூடியவர், அதனால அவருடைய திட்டமிடல் மற்றவங்களோட எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கும்ன்ற பெருமிதத்தோட எங்கள் தரப்பின் நிலைமான் கோல் சொல்லியாக பெருங்கணியர் திசைமேழல் செயல்படுவார்னு சுகுந்தர் அறிவிச்சார். வேந்தருடைய தரப்புல இருந்த மற்றவங்க திகைச்சு போனாங்க. புதிய விற்பனுக்கு தலைய சுத்துறத போல ஆச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. தானே பேசிட்டோம்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோன்னு நினைச்ச சுகுந்தர், திசைமேழரை நாளை அழைத்து வருகிறோம், கோல் சொல்லிகள் இருவரும் போரின் விதிகளை வரையறுக்கட்டும்னாரு. சரின்னு சொல்லி அவை நீங்கினாங்க கபிலரும் வாரிக்கையனும். வேந்தர் படை விட்டு வெளியே வந்தும் நீண்ட நேரம் கபிலர் எதுவும் பேசல. அவருக்கு அவையில நடந்ததை புரிஞ்சுக்க முடியல. ஏன் பேசாமல் வருகிறீர்கள்னு கேட்டார் வாரிக்கையன். இல்லை, பேரரசர்களில் மூத்தவர் குலசேகர பாண்டியன், அவர்தான் எல்லாவற்றையும் பேசுவார். ஆனால் இன்று அவர் பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விட்டார்.
மற்றவர்கள் அவரின் முகத்தையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தனர். காரணம் எதுவும் எனக்கு பிடிபடவில்லைன்னு சொன்னாரு. சின்ன சிரிப்போட காரணம் நான் தான்னாரு பாரிக்கையன். நீங்களான அதிர்ச்சியோட கேட்டார் கபிலர். ஆம், நான் முதலில் இடது பக்க இடுப்பு பையில் இருந்த வெற்றிலையை எடுத்தேன் என்பதை நீங்கள் கவனித்தீர்கள். ஆனால் வலது பக்க சுருக்கு பையை திறந்து என்ன செய்தேன் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லைன்னு வாரிக்கையன் சொல்லவும், சுருக்கு பையில் என்ன செய்தீர்கள்னு கேட்டாரு. அதற்குள் தான் திகைப்பூச்சியை வைத்திருந்தேன். பாக்கு எடுப்பதைப் போல் அவற்றுள் 3ஐ முதலில் எடுத்து வெளியில் விட்டேன். அவை போவதை மற்றவர்கள் எளிதில் பார்த்துவிட முடியாது. ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் தான் பாக்கை மற்றவர்களுக்கு கேட்பதைப் போல சத்தமாக உடைத்தேன். எல்லோரின் கவனமும் எனது கைக்கு வந்தது. திகைப்பூச்சிகள் எனக்கு நேராக உட்கார்ந்திருப்பவனின் இருக்கை நோக்கி போனது. அது கடித்து சிறு பொழுதுக்கு பிறகுதான் திகைப்பு தன்மை உருவாகும். அதனால் தான் வெற்றிலையும் என்றபடி மெல்ல மெல்ல பேசி நேரத்தை நீட்டித்தேன்னாரு வாரிக்கையன். கபிலர் உறைஞ்சு போனார். நீங்கள் தான் குலசேகர பாண்டியனை பேச விடாமல் செய்ததா? அப்படி செய்ததால் நமக்கென்ன நன்மைன்னு கேட்டார். நம்மிடம் போர் விதிகளை எப்படி பேசுவது, யார் யார் பேசுவது என்பதையெல்லாம் அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்திருப்பார்கள். திகைப்பூச்சி கடிப்பதன் மூலம் அவர்களில் ஓரிருவர் பேச முடியாத நிலை எய்துவர். முடிவு செய்தபடி ஏன் பேசவில்லை என்று மற்றவர்களுக்கு பேச முடியாதவர் மீது ஐயம் உருவாகும். அந்த ஐயம்தான் விரிசலுக்கான வழியை உருவாக்கும்னு வாரிக்கையன் சொல்லிட்டு இருந்தார். கபிலர் விரிச்ச கண்களை இமைக்காம வாரிக்கையனை பார்த்துட்டு இருந்தார். அவர்கள் மூவரும் நண்பர்கள் அல்ல, நம்மை அடிப்பதற்காக ஒன்றுபட்டுள்ளனர். எனவே அவர்களை அடிக்க சிறிய காரணமே போதுமானதுன்னு வாரிக்கையன் சொன்ன பேச்சில்லாம வாயடிச்சிருந்தார் கபிலர். அது சரி, யார் அந்த திசைவேடர்னு வாரிக்கையன் கேட்க அதிர்ச்சியிலிருந்து மீண்டபடி பதில் சொன்னார் கபிலர். அறத்தின் அடையாளம்